ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு எக் மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 5 இட்லி எடுத்துருக்கேங்க. 5 இட்லியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாணலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது ப்ரௌன் கலரில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலரில் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்க்க போகிறோங்க. ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே கலந்து கொடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் ஒரு முட்டையை உடச்சி இதில் நான் ஆட் பண்ண போகிறேங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக அதில் ஆனியனும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த நடுவில் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போது அந்த முட்டை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டுட்டோம்னா நம்மளோட எக் மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இது நம்ம சட்னி வச்சு சாப்பிட்றத விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். இதை ஒரு நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.